இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். எங்க வீட்ல வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்குனோம். கென்ட்டோடது 4 லிட்டர் தான். அது 1 மந்த் ஆயிடுச்சு. அது வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்ணா எப்படி நல்லாயிருக்கு, அதில என்ன ப்ராப்ளம் இருக்கு, அத பத்தி ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான். ஆனா அது போடுறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே கலர் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றத விட, 1 மந்த்தா அது யூஸ் பண்ணிட்டு அதில என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பாக்சிங் பண்ணும்போது அதில வந்து ஒரு மேனுவல் இருந்தது. அதில என்னென்ன எவ்வளோ எவ்வளோ ஹீட்ல வைக்க முடியும், எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபில்டர் மாரி அந்த ட்ரேல வைக்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் மேல வந்து டெம்பரேச்சரும், கீழ வந்து ஒரு டைமிங் 2 பட்டன் இருக்கு. ଆମ ଘରେ ଗୋଟେ ହେୟାର ଫେୟାର କିଣିକି ଆସୁଛନ୍ତି, ସେଇଟା କେଣ୍ଟ କମ୍ପାନୀ। ସେ ଭିତରେ ଅନବକ୍ସିଂ କରିବା ପାଇଁ 1 ମନ୍ଥ ମୁଁ ୟୁଜ୍ କରିଛି। ସେ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ କ'ଣ ପ୍ଲସ୍ ଅଛି ମାଇନସ୍ ଅଛି ସବୁ ଅପଡେଟ୍ କରିବା ପାଇଁ ଫାଷ୍ଟ ୟୁଜ୍ କରିକି ଦେଖିବ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ବାକ୍ସ ଓପନ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଭିଡ଼ିଓ ଉଠିଛି। ଏଇଟା 4.5 ଲିଟର, ଦୁଇଟା ବଟନ୍ ଅଛି ଉପରେ, ଗୋଟେ ଟେମ୍ପରେଚର ପାଇଁ, ଗୋଟେ ଟାଇମିଂ ପାଇଁ, ଭିତରେ ଗୋଟେ ଟ୍ରେରେ ଗୋଟେ ଫିଲ୍ଟର ଟାଇପ୍ର ଅଛି। ଏତିକି। ஏர் ஃப்ரையர் வந்து நம்ம உடனே நம்ம செட் பண்ணிட்டு யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக கம்பெனிலேருந்து ஆளெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. எல்லாமே அன்பாக்சிங் பண்ணும்போது பை மிஸ்டேக் ஏதாவது ப்ராப்ளம் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேஃபர் சைடு நான் வீடியோ எடுத்துட்டு அன்பாக்சிங் பண்ணோம் அதை. ଆମେ ଅନବକ୍ସିଂ କରିବା ଟାଇମ୍ରେ ସବୁବେଳେ ଭିଡ଼ିଓ ଉଠିକି ରଖିବ। କ'ଣ ପାଇଁ ନା ସେଫର୍ ସାଇଡ୍ ବୋଲ ସେଇଟା, ସେ ଭିତରେ କ'ଣ ଅଛି ଆମେ ଜାଣିନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ଖୋଲିକି ସେମିତି ଆମ ଖୋଲିକି ଫିଟ୍ କରୁଛି ସବୁ ମୁଁ ଭିଡ଼ିଓ ଉଠି ଦେଉଛି। ଆଉ ଏଇଟା କିଣିକି 1 ମନ୍ଥ ହୋଇଗଲା। ଏ ଟ୍ରେ ଅଛି, ଏ ଟ୍ରେ ଭିତରେ ନା ଆଉ ଗୋଟେ ଫିଲ୍ଟର ଟାଇପ୍ର ଗୋଟେ ଅଛି, ଆଉ ଭିତରେ କଏଲ୍ ଅଛି। ଖାଲି ଗରମରେ ସେ ସବୁ ଫ୍ରାଇ ହୋଗା ବିନା ତେଲରେ। ତେଲ ନା ଟିକେ କୋଟିଂ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏତିକି। ଆମେ କେତେ ଲିଟର ଦରକାର ଏତିକି ଲିଟର ଆମେ କିଣିପାରିବ। ଗରମ କରିବା ପାଇଁ ଏଇଟା ୟୁଜ୍ କରିବା ନାହିଁ, ଖାଲି ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ସବୁ ଜିନିଷ, ପିଜା କେକ୍ ସବୁ କରିବା ପାଇଁ, ଜଲ୍ଦି କରିବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଚାଲୁଛି। ମୁଁ 1 மந்த் யூஸ் କରିକି ସେ ஃபீட்பேக் போச்சு। ஏ ஃபில்டர் வச்சு ସେ ଭିତରେ இந்த ஃபில்டர் தான் இருக்கு அதுக்குள்ள, இந்த ட்ரேக்குள்ள. நம்ம சிலிக்கன்ல ட்ரேவும் வருது, அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணோம்னா கீழே வந்து ஆயில் எல்லாம் உள்ள போயிட்டு ரொம்ப வாஷ் பண்றதுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபர் சைடாக யூஸ் பண்ணிக்கலாம்। இந்த ட்ரே இப்படி வச்சுட்டு உள்ள செட் பண்ணிட்டோம்னா போதும், டைமும் டெம்பரேச்சர் செட் பண்ணோம்னாவே ஃப்ரை ஆகிடும்। அந்த மேனுவல் புக்கில் வந்து எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, எந்த டெம்பரேச்சர் வைக்கணும், ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்க்கும் ஒன்று ஒன்று ஃப்ரை பண்ணும்போது எவ்வளோ டைமிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே கூட நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணலாம்। मैनुअल बुक रहना करेक्ट टेम्परेचर केते देबो पई दरकार, टाइमिंग केते कोइकी से करेक्ट कोचदी सेट पे किछि प्रॉब्लम नाही। हम सिखिबा पई भी सेट देखि कि वेजिटेबल सब हम केमिति करेक्ट रखिबो। सेमति फर्स्ट मु ट्राई करिबा पई ब्रेड रखि कि पिज्जा टाइप रो करके देखिबो कोइकी हम ब्रेड रे काकुड़ी बाकी सब हम पिज्जा कोन कोन करिबो सेमिति सब वेजिटेबल सब पकी चीज पकी फर्स्ट गोटे गोटे करके देखिबो से केमिति होची, टेस्ट केमिति आछि ट्राई करिबा पई हम फर्स्ट ब्रेड रखि कि पिज्जा रखुचुंदे, ब्रेड पिज्जा ஃபர்ஸ்ட் அது எப்படி வேலை பார்க்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரெட்ல தான் பீஸா மாதிரி எல்லாமே நம்ம பீஸாக்கு என்னென்ன போடுமோ எல்லாமே போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு பிரெட் பீஸ் மட்டும் வச்சுட்டு அது கரெக்டாக அந்த டைமிங் செட் பண்ணிட்டு பார்த்தோம்னா எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அந்த ட்ரே வந்து நான் யூஸ் பண்ணல। சிலிக்கன் ட்ரே வந்து நார்மல் பிரெட் தானே, அதனால ஆயில் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல। அதுக்குள்ள ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்களா, அந்த ட்ரே வச்சுட்டு நான் வந்து 180 160 வந்து ஹீட் வச்சேன்। ஃபார் ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு பண்ணாவே நல்லா இருக்கும், பீஸா எல்லாம் பண்ணும்போது கூட। ஆனா நான் என்ன பண்ணேன், சரி ரொட்டி பண்ணும்போது அந்த ரொட்டியில வந்துட்டு நம்ம சமோசா மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா பிரெட் பீஸா பண்ணும்போது செம்ம சூப்பரா வந்தது, கிறிஸ்பியாவும் இருந்தது, அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்தது। சரின்னு சும்மா ஒரு சமோசா மாதிரி ரொட்டியில நம்ம அதை கவர் பண்ணிட்டு உள்ள காலிஃப்ளவர் பக்கோடா இருந்தது, நான் அதை வச்சு சும்மா கவர் பண்ணிட்டு செக் பண்றதுக்காக சமோசா மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே ஆயில் வந்து கொஞ்சமா ப்ரஷ்ல 2 பக்கமும் இது பண்ணிட்டு டைமிங் கரெக்டாக செட் பண்ணிட்டு வச்சேன்। அந்த டைமிங்லேயே வந்து கரெக்டாக அது வெந்துச்சு, கிறிஸ்பி ஆயிடுச்சு। அந்த மாதிரியே கரெக்டாக ஒவ்வொன்றும் பண்ணலாம்। பண்ணும்போது நிறைய பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்க்கு ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக
ब्रेड रे पिज़्ज़ा କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହୁଛନ୍ତି ସେଇଟା ବେଶୀ ମେଲ୍ଟ ହେଇକି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ବି ଆସୁଛି ବେଶୀ ତେଲ ବଟର କିଛି ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ତାପରେ ମୁଁ ଗୋଟେ ରୋଟି କରିବା ଟାଇମ୍ରେ କାଲିଫ୍ଲାୱାର ପକୋଡ଼ା କରିକି ରଖୁଛି ସେଇଟା ରଖିକି ସମୋସା ଟାଇପ୍ର ଗୋଟେ ଚେକ୍ କରିବା କହିକି ଏମିତି ଚେକ୍ କରୁଛି ମୁଁ ସମୋସା ଭିତରେ ରଖିକି ଫୋଲ୍ଡ କରିକି ରଖୁଛି ସେ ତାପରେ ତେଲର ଡିପ୍ ଫ୍ରାଏ କରୁନାହାନ୍ତି କେମିତି କ୍ରିସ୍ପି ଆସୁଛି କହିକି ଉପରେ ଟିକେ ତେଲ ନା ଏମିତି ବ୍ରସ୍ରେ ମାରିବା ପାଇଁ ଦରକାର टाइमिंग है ना हीट है ना 200 रखुची हीट पाई टाइमिंग है ना फर्स्ट 10 मिनिट्स रखिकी चेक करछि से केमिति अछि कोइके तापर आउतर टाइमिंग करेक्ट देखिबो कोइके हम क्रिस्पी केते दरकार से टाइम रे टाइमिंग आउ चेंज करि पारिबो कोलिकी भी देखि पारिबो दीटा साइड रे पलटी करके रखिबा पई देखंतु गोटे साइड रे बोलो क्रिस्पी रे बाइल होगला कलर देखिबा टाइम रे जानि पड़जे हम बेसी तेल रखिके सेटा फ्राई करिबा टाइम रे केमिति टेस्ट आसीबो सेम टेस्ट अछि बिना तेल रे तेल कम रे सेटा करेक्ट हम समोसा भी करि पारिबो आ ब्रेड पिज़्ज़ा करिबा पई ब्रेड ना व्हीट ब्रेड मु नेक्स्ट टाइम यूज करछि व्हीट ब्रेड रे पिज़्ज़ा सॉस टिके पकिकी सब वेजिटेबल कुकुम्बर सब कट करके मिक्स करके चीज संग चीज सब मिक्स करके तापर से भीतर रखिकी टाइमिंग रखिकी फ्राई करिबा पई சமோசாவும் நல்லா கிறிஸ்பியா வந்துச்சு நம்ம எண்ணெய் ஊத்திட்டு ஃபுல்லா ஃப்ரை பண்ணும்போது என்ன கிறிஸ்பி வருமோ அந்த கிறிஸ்பியை வெயிட் லாஸ் பண்ணோம் இல்லை டயட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஃப்ரையர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணும்போது வந்து சைடில் ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கபோர்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது ஓப்பன் பேஸாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் சைடில் அந்த சூடான காற்று வரும்போது அது போகிறதுக்கு கரெக்டாக இடம் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் காலியாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு அதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது மைக்ரோவனை விட இது கொஞ்சம் சிம்பிளாகவே நமக்கு செட் பண்ணுறதுக்கும் இல்லை சிம்பிளாக பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது இடமும் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கிறதால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இதை யூஸ் பண்ணிடலாம் ஆனால் வந்து மைக்ரோவனில் வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம் அந்த இதுவெல்லாம் இதில் வந்து ஹீட் பண்ண முடியாது ப்ரீ ஹீட் பண்ணலாம் ஆனால் ப்ரீ ஹீட் பண்ணும்போது கூட நம்ம வைக்கிற பொருள் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும் ଆଉ ମାଇକ୍ରୋଓଭନ୍ କମ୍ପେୟାର କରିବା ଟାଇମ୍ରେ ନା ଏୟାର ଫ୍ରାୟର ବୋଲ ଅଛି କ'ଣ ପାଇଁ ନା ଜାଗା ବି ଟିକେ ଛୋଟ ଜାଗାରେ ଆମେ ରଖିକି ୟୁଜ୍ କରିପାରିବ ଦୁଇଟା ବେଶୀ କନଭିନିଏଣ୍ଟ ବି ଟ୍ରାଭେଲ୍ ଫ୍ରେଣ୍ଡଲି ବି କେଉଁ ଜାଗାରେ ଯିବା ଟାଇମ୍ରେ ବି ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ସେଇଟା ନେଇକି ଯାଇପାରିବା ଆମେ ଆଉ ବୋଲ କ୍ରିସ୍ପି ବି ଆସୁଛି ତେଲ ବେଶୀ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଠିକ୍ ନାହିଁ ଆଉ କ୍ଲିନ୍ କରିବା ପାଇଁ ବି ବେଶୀ ଇଜିରେ କ୍ଲିନ୍ କରିପାରିବ चीज सब पकी टाइमिंग से भितर मैनुअल रे केते टाइम देचंती सेम टाइम रखिकी इन केस आउ हम क्रिस्पी दरकार टाइम रे आउ टाइम एडजस्ट करि पारिबो से टाइम रे चीज बोलो मेल्ट होई कि पिज्जा टाइप रे बढ़िया आछे हम पिल्ला मानक मु कोइ करिबो पई दरकार नै तांक निजे करिकी खाइबो टाइप रे अभ्यास हे गेला देखंते एते मेल्ट होई कोची चीज टाइप रे एटा हम तवा रखिबो टाइम रे तेल यूज करबो आ बटर यूज करबो ए भितर से सब दीटा अवॉइड करि पारिबो இது வந்து பிரெட் வந்து வீட் பிரெட் தான் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு மேலேயும் ஃபுல்லாக கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது பசங்களே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம் இது க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து உள்ள ஸ்க்ரப்பர் போட்டு தொடச்சி இது பண்ணக்கூடாது அந்த ட்ரேவை க்ளீன் பண்ணோன்னா ஹாட் வாட்டர் வச்சுட்டு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் மேலே போட்டுட்டு லிக்விட் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சொட்டு லெமன் போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றுனோம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் தொடச்சிடலாம் ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக உள்ளே தேய்ச்சி க்ளீன் பண்ணக்கூடாது ஹேர் ஃப்ரை ட்ரேவை வந்து மார்னிங் பசங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் அனுப்பும் போது நம்ம கிச்சன் ரூமில் ஒரு வேலை பண்ணும்போது கூட சைட் பை சைடுனா நம்ம அப்படியே செட் பண்ணிட்டு கூட பண்ணிடலாம் இந்த சிலிக்கன் ட்ரே வந்து எல்லா ஆன்லைன் ஷாப்லையும் கிடக்குது இது வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அது ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமாக ஆயில் வந்து எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் ஈஸியாகவும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சிலிக்கன் ஜெல் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் நம்ம எத்தனை லிட்டர் நம்மளோடது ஏர் ஃப்ரையர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வாங்கலாம் இந்த ட்ரே இருக்கும் அதுக்கப்புறமா அந்த சிலிக்கன் ட்ரே வச்சுட்டு இப்போ சிக்கன் தந்தூரி எல்லாம் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த எண்ணெய் தண்ணி எல்லாம் உள்ள ஃபுல்லாக லீக் ஆகும் அது இல்லாமல் இந்த சிலிக்கன் ட்ரே வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுட்டோம்னாவே ட்ரே ஹீட் ஆகிட்டோன்னு எடுத்துட்டு கன்வீனியண்ட்டாக எடுத்துடலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் ସେ ଭିତରେ ରଖିବ ସିଲିକନ୍ ଟ୍ରେ ନା ଆମ ନିଜେ କିଣିବା ପାଇଁ ଦରକାର ଏଇଟା ଅନଲାଇନ୍ ସପ୍ରେ ସବୁ ଜାଗାରେ ମିଳୁଛି ଆଉ ତେଲ ସ୍ପ୍ରେ କରିବ ବଟଲ ନା ସେଇଟା ବି କ'ଣ ପାଇଁ ନା ତେଲ ବେଶୀ କମ୍ ସ୍ପ୍ରେ କରିବ ତ ସବୁ ଜାଗାରେ ସ୍ପ୍ରେଡ୍ ହୋଇକି କରେକ୍ଟ ରହିବ ସେଇଟା ପାଇଁ ଦୁଇଟା ମୁଁ ଅନଲାଇନ୍ରେ କିଣିକି ୟୁଜ୍ କରୁଛି ଚିକେନ୍ ତନ୍ଦୁରୀ ସବୁ ରଖିବା ଟାଇମ୍ରେ ସେ ସିଲିକନ୍ ଟ୍ରେ ରଖିକି ସେ ଉପରେ
ଆମେ ନନଭେଜ ଜିନିଷ ରଖିବା ଟାଇମ୍ରେ ସେ ଫ୍ୟାଟ୍ ତେଲ ସବୁ ନା ତଳକୁ ଯାଇକି ଆମେ କ୍ଲିନ୍ କରିବା ପାଇଁ ବେଶୀ ଡ୍ରାଇ ହୋଇକି କ୍ଲିନ୍ କରିବା ପାଇଁ ଟିକେ ପ୍ରୋବ୍ଲେମ୍ ଆସିବ। ଏମିତି ଟ୍ରେ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଇଜିରେ କନଭିନିଏଣ୍ଟରେ କାଢ଼ିକି କ୍ଲିନ୍ କରିପାରିବ ଆଉ ଧୋଇକି ବି ଆଉଥରେ ୟୁଜ୍ କରିପାରିବ। ମୁଁ ଆଳୁର ଫିଙ୍ଗର ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ବାଇଗଣ ବି ସେମ୍ କଟ୍ କରିକି ସେମିତି ଫିଙ୍ଗର ଫ୍ରାଏ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖିବ ଟେଷ୍ଟ କେମିତି ଅଛି କହିକି ସେଇଟା ବି ମୁଁ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ଚେକ୍ କରୁଛନ୍ତି। ସବୁଥିରେ ସମୋସା ବି ଭଲ କ୍ରିସ୍ପି ଆସିଲା ଆଳୁ ବି ବଢ଼ିଆ ଆସିଲା ବ୍ରେଡ୍ ପିସା ବି ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଅଛି ବିନା ତେଲରେ ଟିକେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଅଛି। ଆଉ ବଡ଼ ବାଇଗଣ ନା ସେ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ ଟାଇପ୍ର ମୁଁ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ସେ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସରେ ସବୁ ମସଲା ପକାଇଦେଲା ତଳକୁ ଟିକେ ତେଲ ନା ସ୍ପ୍ରେଡ୍ କରିକି ଆମେ କଟ୍ କରିବା ଭେଜିଟେବଲ୍ ସବୁ ଇନକେସ୍ ଭେଣ୍ଡି କାଲିଫ୍ଲାୱାର जो भी वेजिटेबल आम करने जाऊँ ना ସେଇଟା ये ट्रे रखिकी टाइम करके टिके सिझिकी तापर भी प्याज सब पकिकी मसाला मिक्स करबा टाइम रे यूज करि परबो। गोटे टाइम रे 2 in 1 काम टिके एटा साइड रे सिझिबो से टाइम रे हम मसाला मिक्स करके सिझिबो वेजिटेबल से संग रे मिक्स करबा टाइम रे तेल बेसी कम यूज होगा। एटा बायगण फिंगर चिप्स टाइप रे मो पकिकी बायगण भी ट्राई करछि फिर भी बायगण एते क्रिस्पी आसुनी तो आलू आसब टाइप बैगन टिके क्रिस्पी आसुनी ये टिके हेयर फ्राई करके तेलर गोटे टाइम फ्राई करते क्रिस्पी உருளைக்கிழங்கு ஹேர் ஃப்ரைடில் பண்ணும்போது வந்து கரெக்டாக கிறிஸ்பியாக வந்தது. அதே மாதிரி நான் கத்திரிக்காய் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வரல. அதனால நான் என்ன பண்ணேன் இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆனோடனே அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எந்தெந்த வெஜிடபிள் கரெக்டாக எப்படி பண்ணணும் இதில் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு பயகனம் பர்த்தா பண்ணுவாங்க கத்திரிக்காய் பர்த்தா பண்ணுவாங்க அதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஒவ்வொன்றா தான் நான் இப்போ பண்ணின்னு இருக்கேன். சரி செய்யும் போது எது கரெக்டாக வருதோ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது எதுவும் பெய்டு ப்ரமோஷன் இல்லை. நான் வாங்கினது சரி எப்படி இருக்கு அது எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. என் பசங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து பக்கோடெல்லாம் ரொம்ப சாப்பிடுவாங்க சின்ன பசங்க அப்படின்றதால சரி எனி டைம் ஆயிலே யூஸ் பண்ண வேணாம் இதை மாதிரி பண்ணால் நல்லா இருக்கணும். ஆனால் கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக வந்து सो मोर वीडियो आपण मनकु बोलो लगी तो लाइक करंतु कमेंट करंतु शेयर करंतु நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் करंतु நான் வாங்குன எந்த பொருளோ அது எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கரெக்ட்டா நான் அப்டேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.